இங்கே ஒரு பொண்ணு பழைய பேப்பர் வியாபாரத்தில் 10-15 ஆட்கள் வச்சு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. கணவரோட சப்போர்ட் இல்லாமல் தொழில் நல்ல முறையாக போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் லாரியில் பழைய பேப்பர் லோடு ஏற்றிட்டு போகும்போது 50 கிலோ வெயிட் இருக்கிற 2 பழைய பேப்பர் மூட்டை காணாமல் போயிடுது. தன்கிட்ட மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிற 2 பேர்கிட்ட பணம் புழக்கம் அதிகமாக இருக்குன்னு அவங்கள ஃபாலோ பண்ணி பார்க்குறாங்க. அவங்களும் இந்த வேலையை செய்யலை. அப்புறமா லாரி டிரைவர் மேலே சந்தேகப்பட்டு லாரி டிரைவரையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. லாரி டிரைவரும் இல்லை. லோடு ஏற்றிட்டு போகிற லாரி போகிற வழியில் அதிக நேரம் நின்று மூட்டை காணாமல் போகுதுன்னு லாரியில் மீட்டரை வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. லாரி எங்கேயும் நிற்கல. இந்த பொண்ணுக்கு மண்டை பிச்சுற அளவுக்கு ஒரே குழப்பம். எப்படி லாரியை ஃபாலோ பண்ணாலும் லாரியில் பழைய பேப்பர் லோடு போகிற ஒவ்வொரு தடவையும் 2-3 மூட்டை காணாமல் போகுது. சில மாதம் கழிச்சு இந்த பொண்ணுக்கு தலையில் இடி விழுகிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று கிடைக்குது. என்னன்னா, கணவருக்கு வேற ஒரு பொண்ணுடன் தொடர்பு இருக்கணும். அந்த பொண்ணு யாருன்னா ரெகுலராக பழைய பேப்பரை லோடு ஏற்றிட்டு போகிற லாரி டிரைவரோட தங்கச்சின்னு தெரிய வருது. கட்டுன மனைவியோட வளர்ச்சி பிடிக்காத கணவர் லாரி டிரைவரோட சேர்ந்து இந்த தவறான வேலை செஞ்சதும் தவறான தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்ச அந்த பொண்ணு இனி இவரோட வாழ முடியாத முடிவெடுத்த அந்த பொண்ணு தனியொரு ஆளாக பழைய பேப்பர் தொழிலில் பெரிய லெவலில் வந்துட்டாங்க. தனக்குன்னு நல்லா துணையும் தேடிட்டாங்க. இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க அந்த பொண்ணு.